கடகலக்கணக்காரவங்க அவங்களுடைய தீர்வுக்கு, அவங்க ஜெயிக்கிறதுக்கு, அவங்களுக்கு எப்பவுமே துணை நிக்கிறதுக்கு அப்படின்னா, ராஜராஜேஸ்வரி ஹையஸ்ட். ராஜராஜேஸ்வரிங்கிறது மட்டும் இல்ல. அந்த அம்பாள்கள் எல்லாமே சாதாரண அம்பாள் அல்ல. அந்த இப்ப நான் ராஜராஜேஸ்வரின்னு சொன்னேன்ல, ஒரு ஹையஸ்டான அம்பாள் அப்படி இருக்கும் இல்லையா? பரிபூர்ணமான அப்படிங்கிறோம்ல, அந்த மாரி இருக்கிற அம்பாள். இப்போ ஒருத்தர் பொன்னாச்சி அம்மன்பாங்க. அந்த பொன் வருது இல்லையா? அதாவது 2 மங்களகரமான கிரகங்கள் சேரும் அந்த இடத்துல. இப்ப சுக்கிரன் வீட்ல சந்திரன் அப்படின்னா 2 அம்பாள் வருவாங்க இல்லையா? அந்த பேர்ல 2 பேர் வரணும். இல்லைன்னா தெய்வம் அந்த மாதிரி ஒரு ஹையஸ்டான தெய்வமா இருக்கும். அந்த மாதிரி அந்த பெண் தெய்வத்துல அதுல முதல் தரத்துல வர்றது ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி. இந்த இந்த வீட்ல மட்டும் 5 அம்பாள் வருவாங்க. அந்த இந்த இந்த லக்னத்துக்கு மட்டும் குடுப்பனையை கொடுக்கறதுக்கு 5 அம்பாள் வருவாங்க. இவங்க எந்த அம்பாள் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி. அதனாலதான் அந்த காசு, பணம், அந்த வெற்றிங்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அமையிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையிறது, வெளி உலகத்துல ஈஸியா ஒரு விஷயம் அவங்க ஜெயிக்கிறாங்கனால எப்படி ஈஸியா கிடைச்சா தானே ஜெயிப்பாங்க. கிடைக்குங்கிறதே சுக்கிரன் கொடுக்குற வேலை தான். அதனாலதான் அவங்களுக்கு அது கிஃப்ட்